உயிரே உறவே தமிழே. செலிபிரிட்டிகளை பார்ப்பதும் இசை நிகழ்ச்சிகளை கேட்பதும் கைவினை பொருட்களை வாங்குவதும் தான் இந்த இடம், இந்த இலக்கிய திருவிழாக்கள் என்கிறது அந்த கட்டுரை. இந்தியாவை பற்றி மேற்குலகம் கொண்டிருக்கும் பாம்பு குடாரர்களின் நாடு எனும் இளக்காரமான பார்வையையே அக்கட்டுரை பிரதிபலிக்கிறது. இந்தியாவை பற்றியும் இந்தியர்களை பற்றியும் இந்திய இலக்கியங்களை பற்றியும் இத்தகு பார்வை உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது. அந்த காரணம் நாம் தான். நாம் ஷேக்ஸ்பியர், சார்ல்ஸ் டிக்கன்ஸ், ஜேன் ஆஸ்டன், ஜார்ஜ் ஆர்வெல், அகதா கிறிஸ்டி, ஜே.கே. ராலிங், ரோல்ட் டால், C.S. லூயிஸ் என்ற எண்ணற்ற பிரிட்டிஷ் இலக்கிய ஆசிரியர்களை வாசித்து தள்ளி இருக்கிறோம். பிரிட்டிஷ் எழுத்தாளர்களின் மாபெரும் சந்தை இந்தியாதான். மேற்கு எழுத்தாளர்களை வாசித்து தள்ளுவதில் நாம் காட்டிய அக்கறையை நமது எழுத்தாளர்களை மேற்கு கொண்டு செல்வதை காட்ட தவறிவிட்டோம். நாம் பாரதியை, ஸ்ரீஸ்ரீயை, சதாபிரசன் மண்டோவை, மகாஸ்வேதா தேவியை, சிவராம் காரத்தை, குவேம்புவை, பைரப்பாவை, பன்னாலால் பட்டேலை, பஷீரை, மகளியை, M.T. வாசுதேவன் நாயரை, ஓவி விஜயனை, புதுமை புத்தனை, ஜெயகாந்தனை, கல்கியை, கி. ராஜநாராயணனை, அசோகமித்திரனை, ஞானக்கூத்தனை, டி. ஜானகிராமனை, சுந்தர ராமசாமியை, நாஞ்சில் நாடனை உலக அரங்கிற்கு எடுத்துச் செல்ல தவறிவிட்டோம். நமது நவீன இலக்கிய சாதனைகளை உலகம் இன்னும் அறியவில்லை. பட்டியலுக்கு சொல்கிறேன். 1. பண்பாட்டு பரிமாற்றம். நாம் உலகம் நம்மையும் புரிந்து கொள்வோம். 2. உலகளாவிய அங்கீகாரம். ஷேக்ஸ்பியரையும் டால்ஸ்டாயையும் நாம் கொண்டாடுவது போல் புதுமை புத்தரையும் அசோகமித்திரையும் உலகம் கொண்டாடும் நிலை உருவாகும். G.U. போப் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததால் தான் இன்று உலக அறிஞர்கள் திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார்கள். 3. தவறான பிம்பங்கள் உடையும்.